இன்னைக்கு நம்ம கார்லிக் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பூண்டு வச்சு ஒரு வத்தல். இதை நீங்க வத்தலும் சொல்லலாம், இல்ல வடகம் கூட சொல்லலாம். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி, ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நான் பொன்னி பாயில் ரைஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த அரிசி இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ராத்திரி ஃபுல்லா நல்லா சோக் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ராத்திரி ஃபுல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா தோசை பேட்டர் அரைக்கிற மாதிரி ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம கார்லிக் வத்தல் செய்யறனால ஒரு 5 to 6 கார்லிக் எடுத்துக்கோங்க. என் கார்லிக் ரொம்ப பெருசு பெருசா இருக்கனால நான் ஒரு 6 கார்லிக் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன சின்ன கார்லிக் எடுக்கிறதா இருந்தா ஒரு 10 எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பிளெண்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இது இப்போ இந்த பேட்டர்ல சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு ஜீரா வேண்டான்னா நீங்க அதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரே மாதிரி மூடி எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரே மாதிரி 3 மூடி தான் இருந்துச்சு. ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை வேற ஏதாவது ஒரு கண்டெய்னரோட லிட்டோ ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வத்தல் செஞ்ச பிறகு ஈஸியா எடுக்க வரும். ஸோ அதனால தான் நம்ம எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்றோம். எல்லாம் கிரீஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்கு. இப்ப நம்ம பேட்டரை ஒரு 1 டீஸ்பூன்ல இருந்து 1.5 டீஸ்பூன் வரலையும் இந்த மாதிரி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. போர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி பண்றப்ப நம்மளோட வத்தல் ரொம்ப தின்னா வரும், திக்காவே வராது, ரொம்ப தின்னா இருக்கும். நிறைய பேட்டர் ஆட் பண்ணாதீங்க. ஒரு 1ல இருந்து 1.5 டீஸ்பூன் வரலையும் பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி குக்கர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு இட்லி பிளேட் வைங்க. இட்லி பிளேட் மேலே நம்மளோட இந்த மூடியெல்லாம் வச்சிடலாம். உங்ககிட்ட எவ்வளோ லிட்ஸ் இருக்கோ எல்லா லிட்ஸுமே நீங்கள் மேலே மேலே அடுக்கி வைக்கலாம். என்கிட்ட 3 தான் இருந்துச்சு. ஸோ நான் 3 தான் வைக்கிறேன். இப்போ இதை கவர் பண்ணிட்டு ஒரு 1 மினிட்க்கு கரெக்டாக ஸ்டீம் பண்ணுங்க. உங்க தண்ணி ரொம்ப சூடா இருக்குன்னா நீங்க ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணா போதும். 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்க, நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆறின பிறகு சைடை லூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் லூஸ் பண்ணிட்டு இதை எப்படி வெளியில எடுத்துருங்க. கண்டிப்பா அது கிழியவே கிழியாது. ஏன்னா கீழே நம்ம எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணனால ரொம்ப ஈஸியா வந்துடும். பாருங்க எவ்வளோ தின்னா இருக்கு, எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ரொம்பவே ஈஸி. 1 கப் ரைஸ் பேட்டர்ல எனக்கு கிட்டத்தட்ட 55 வத்தல் வந்துச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு கிளாத்லேயோ வச்சு காய வச்சுக்கோங்க. எனக்கு நான் வெளியில் சன்லைட்டில் வச்சனால 3 ஹவர்ஸில் காஞ்சிடுச்சு. எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக வருது பாருங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.